இவ்வாறு இல்லை இல்லை என்று அவன் சொல்லச் சொல்ல வியாபாரம் மெதுவாக சுருங்கிப் போனது. உள்ளூர் கஸ்டமர்கள் சிலர் வந்ததை நிறுத்தினார்கள். காலியான ரேக்குகள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனா அவனை வாழ வைப்பதற்காகவே இன்னும் சில பேர் இருந்தார்கள். அவர்களைப் பற்றி சொல்லாமல் இந்த கதை முழுமையாவாது. அவர்கள் இந்த ஊருக்காரர்கள் இல்லை. வேறு மாநிலத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள், சில குடும்பங்கள், அருகிலுள்ள ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தவர்கள். மொழி அவர்களுக்கு சரியா தெரியாது. ஆனா மனிதம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவன் கடையில் சரக்கு குறைந்திருந்தாலும் அவர்கள் தேடி தேடி வந்தார்கள். பாய், இது நாளைக்கு வாங்கி வைங்க என்று சாதாரணமா சொல்வார்கள். இன்னிக்கு இல்லை என்று அவன் சொன்னால் அவர்கள் கேலி செய்யவில்லை, கிண்டல் செய்யவில்லை. சரி பாய் என்று சிரித்துக்கொண்டே போய்விடுவார்கள். மொழி தெரியாத ஊரிலிருந்து வந்திருந்தாலும் வழி புரிந்து நடந்தவர்கள் அவர்கள். அவன் கஷ்டத்தை வார்த்தையால் அல்ல, நடத்தை மூலம் புரிந்து கொண்டவர்கள். சில நேரம் ஒரே ஒரு பொருள்தான் இருக்கும். அதையே அவர்கள் வாங்குவார்கள். பாய், நீங்க ஓப்பன் வச்சிருக்கிறதே போதும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு வரி அவனுக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு சமம். பார்த்து சிரித்த அந்த இல்லை என்ற வார்த்தை இந்த மனிதர்களிடம் ஒரு புரிதலாக மாறியது. அந்த நாட்களில் அவன் புரிந்து கொண்டான். வியாபாரம் எண்ணிக்கையால் அல்ல, நம்பிக்கையால் ஓடுகிறது. கடை இன்னும் பெரிசா ஆகல, கடன் குறையல. ஆனா மனசு முழுசா காலியா இல்ல. ஏனென்றால் அந்த கடையில் சரக்கு குறைந்தாலும் மனிதம் இன்னும் முடிஞ்சு போகவில்லை. To be continue.